அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. இன்னைக்கு நாம என்ன தலைப்பை பத்தி பேச போறோம்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். கட் ஆயிடுச்சு. யார் ஏதோ கால் வச்சு கட் ஆயிடுச்சு. நான் பேசிடுறேன், ஒரு நிமிஷம் இருப்பா. ஹலோ ஹலோ, என்னையா ரிங் போய் கட் ஆயிடுச்சு? வருது இல்லையா? இரு, எது பாஜகலாம் இணைஞ்சிட்டனா? ஏய், என்னையா இது பாஜகவில் நான் இணைஞ்சிருக்கேன்னு மெசேஜ் வருது. ஏதோ ஒரு நம்பர்லேருந்து மிஸ்டு கால் வந்துச்சுங்க. சரி, ஏதோ யாரோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்டுப்பாங்கன்னு நினச்சி திருப்பி அடித்தான். டக்குன்னு ஒரு கால் வந்து கட் ஆச்சு. நம்ம திருப்பி அடித்தா பாஜகவில் இணைஞ்சிட்டோன்னு மெசேஜ் வருது. அட பிக்காளி பயல்களா டேய், இதடா இது பித்தலாட்டமாக இருக்குது. இப்படி தான் பாஜக கால் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அட கொடுமையே. ஏங்க தயவுசெய்து ஏதாவது மிஸ்டு கால்லாம் வந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்கள். உங்களை தெரியாமலே உங்களை பிஜேபியில் சேர்த்துட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இந்த கூத்து தான் நடக்குது. பூத்துக்கு 200 பேரை சேர்க்கணும்னு அண்ணாமலை சொல்லிவிட்டு அவர் லண்டன் போயிட்டார். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க ஃப்ராடு வேலை பண்ணி பாஜகவுக்கு உறுப்பினர் அதிகரிச்சிட்டோம்னு. அதில் பாண்டிச்சேரியில் ஒரு அக்கா நிலைமையெல்லாம் கேட்டிங்கன்னா பெரும் பாவம். அந்த அக்காவெல்லாம் அப்படி ஏமாற்றிருக்காங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா பாண்டிச்சேரியில்? அது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ் கேள்வி என்ன செய்யுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாஜக உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். இலக்கு பல கோடிகளை வைத்திருக்கிறாங்க. வைங்க, உங்களுக்கு என்ன கவலை, காசா பணமா? பாண்டிச்சேரியில் போய் இதே மாதிரி உறுப்பினர் சேர்க்கைன்னு சொல்லி யார் சேருவா? சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றவன், மானம் உள்ளவன் தெரிச்சு ஓடிடுவான் இல்லையா? இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் தீபாவளி வருகிறது, தீபாவளிக்கு உங்களுக்கு நாங்கள் பரிசு தருகிறோம், கிஃப்ட்டு தரப்போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. தீபாவளிக்கு ஏதோ கிஃப்ட்டு தராங்க போல இருக்கு அப்படின்னு 2 அக்கா, சரி என்ன செய்யணும் அப்படின்னு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தீபாவளிக்கு கிஃப்ட் கிடைக்கும்னு இருக்காங்க. ஃபோன் பண்ணி கட் பண்ணால் மெசேஜ் வருது. என்னென்னு, நீங்கள் பாஜகவில் உங்களை இணைத்து கொண்டதற்கு நன்றி, நீங்கள் இன்று முதல் தேசபக்தர் ஆகிட்டீங்க. ஆமாம், இன்று முதல் நீங்கள் பாஜக உறுப்பினர் அப்படின்னா அந்த அக்கா பதறிடுச்சு. ஐயையோ, இதெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் வீட்டில் அவ்வளோ டென்ஷன், இதெல்லாம் என்ன பழக்கம்? அப்படியே வளர்த்துருக்கோம் அவங்கள வீட்டில், நல்ல பிள்ளையாக இருக்கிறது இல்லை, இப்படி பண்ணியிருக்கியா? கண்டிப்பாங்க, பல பெற்றோர்கள் கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம வரலாறு அப்படி இல்லை, ஹிஸ்ட்ரி அப்படி. அப்படின்னா அந்த அக்காலாம் பதறிடுச்சு. நாங்கள் பாஜகலாம் சேரலைங்கன்னு சொல்லி கழுவி ஊற்றுறாங்க அந்த அக்கா. நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள், ரைட்டா? இதில் வானதி சீனிவாசன், நாங்கள் இலக்கு வைத்திருக்கிறோம், அண்ணாமலை பூத்துக்கு 200 பேரை சேர்க்கணும்ட்டு. இந்தியா முழுவதும் பாஜக உறுப்பினர்களை இப்படித்தான் சேர்த்துக்கிட்டு இருக்கு. மிஸ்டு கால். நீங்கள் இலவச ஃபோன் நம்பரா, அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கட்டணம் கிடையாது. நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இதற்கு முன்பு இப்படி தான் அஜித்குமார் ரசிகர் மன்றத்தினர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தவர்கள் ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க. அஜித் பயந்துட்டார். நான் ரசிகர் மன்றத்தை கலைச்சே பல மாதம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, உங்கள் தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டேன். இதில் என் ரசிகர் இல்லாத ரசிகர் மன்றத்தினர் எப்படி ரசிகர் மன்றத்திலேருந்து பாஜகவில் இணைவார்கள்? அதனால் என் ரசிகர் மன்றத்தினர் பாஜகவில் இணைந்ததாக வரும் தகவல் தவறானதுன்ட்டார். அப்போ டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர், இதெல்லாம் என்ன, எனக்கு இது புரியலை. இதெல்லாம் இதாக இல்லையான்னு கேட்குறேன். அசிங்கமாக இல்லையா, வெட்கமாக இல்லையா? இப்படித்தான் உறுப்பினரை சேர்க்கணுமா? இப்படித்தான் நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒன்று உருப்படியான வேலையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதில் ஒரு கொடுமை சொல்லட்டுமா உங்களுக்கு? இவங்க பண்ணுற ஃப்ராட் வேலைக்கு எங்கள் ஊரில் தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி, அவரும் இன்னொரு பெண்மணி, நான் ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்க. இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கலெக்டர்ன்ட்டாங்க, நான் ஐஏஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரியா? எங்கங்க? நான் உத்தரப்பிரதேசத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போய் இந்த மாதிரி நான் உத்தரப்பிரதேசத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன்னு சொல்லி மிரட்டி தனக்கு தேவையானவற்றையெல்லாம் சாதித்து கொள்கிறார். ஏற்கனவே திருநெல்வேலியில் இதே மாதிரி ஒரு சிக்கலாக இருக்குது, ஒரு கேஸு. இப்போ தூத்துக்குடியில் போய் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி புதுக்கோட்டையில் ஒருத்தர் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காரு, நான் யார் தெரியுமா, நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கேன்னு நான் சொன்னால் போலீஸ் விசாரணையில் மாட்டிக்கிட்டாங்க, ஃபோர்ஜரின்னு. யாரா இவ்வளோ தைரியம் கொடுக்குறான்னு பார்த்தா இவருடைய நண்பர். அவர் ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுற பாருங்க. இவர் யாருன்னு கேட்டால்
இவர் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பில் இருக்கிறார். ரூபிநாத், திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கிய பிரிவின் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் ரூபிநாத். சார் சும்மா இருங்க சார், எங்கேயாவது மாவட்டத்தில் இலக்கிய பிரிவில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் பேசுவீங்க என்ன? அப்படி இல்லை. ஃபோட்டோஸ் பாருங்கள் ஐயா, யாரோடலாம் இருக்கிறார்னு. ரூபிநாத் யாரோடலாம் இருக்கிறார்? நரேந்திர தாமோதர தாஸோடு, எல்லா பெருந்தலைவர்களோடும் இவர் இருக்கிறார். ஆமாம், நான் ஒரு பிரைம் மினிஸ்டரை வரவேற்கக்கூடிய இடத்தில் இவர் இருக்கிறார். புகைப்படங்கள். பிரைம் மினிஸ்டருக்கு புரோட்டோகால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சும்மா போய் பிரைம் மினிஸ்டர்லாம் யாரும் வரவேற்ற முடியாது. பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்டில் வரவேற்க போகிறார் அப்படின்னா உளவுத்துறைக்கு முதலே தகவல் கொடுப்பாங்க. ஒன்றிய உளவுத்துறை, இவர் யார், இவர் சரியான ஆளா, இவர் ஏன்னா யாரோ போய் நின்ட்டாங்கன்னா இதெல்லாம் விசாரித்து தான் உளவுத்துறை நிச்சயம் அவருக்கு அங்கே நிற்கிறதுக்கு இடமே கொடுக்கும். அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டரை வரவேற்பதற்கு யார் போகிறா? இந்த நபர் ரூபிநாத். இவரும் இப்போ இவரையும் இந்த பெண்மணியும் சேர்த்து பிடிச்சி இப்போ போலீஸ் என்ன செஞ்சுருக்காங்க? கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஃபோர்ஜரி என்றால் யார்? ஆமாம், மோசடி என்றால் யார்? பாஜக. எல்லாவற்றிலும் மோசடி. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படி இல்லை. இரத்த தானம் கொடுக்குறாங்களே. நீங்கள் இஸ்லாமியர்கள், மற்ற லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, இஸ்லாமியர்கள், இன்ன பிற அமைப்புகள், இரத்த தான மையங்கள் நிறைய பேர் தன்னார்வத்தோடு என்ன செய்கிறாங்க? இரத்த தானத்தை நிறைய செய்கிறாங்க. அது விபத்தில் அடிபட்டவர்களுக்கு, அறுவை சிகிச்சை செய்பவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய உயிரை காப்பாற்ற அது உதவுகிறது. ரைட்டா? இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில், இவர் ஒரு மேயர், சரியா? பாரதிய ஜனதா கட்சியோட மேயருங்க இந்த ஆள். இவர் என்ன பண்ணுறாரு? உத்தரப்பிரதேசத்தினுடைய மொரதாபாத் பகுதியில் இளைஞரணி சார்பில் இரத்த தான முகாம் நடக்குது. எதுக்கு நடக்குது அப்படின்னா, நம்முடைய பிரதமரினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடக்குது. இங்கே பாஜக மேயர், அந்த மொரதாபாத்தினுடைய மேயர் அகர்வால், வினோத் அகர்வால், அவர் போகிறார். போனால் அங்கே இரத்த தான முகாம், நானும் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு போய் படுத்துக்கிறார். அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள், இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. ரத்தம் கொடுக்குறேன்னு போய் படுத்து சும்மா அந்த கையில் பந்தெல்லாம் வச்சு அமைக்கிப்பாங்க ரத்தம் கொடுக்கும்போது, அந்த பந்து கிந்து எல்லாம் வச்சு ஐயா படுத்தாச்சு. படுத்து ஃபோட்டோலாம் போஸ்ட் கொடுத்துட்டு எல்லாம் ஓகே, எவ்ரிதிங் ஓகே, ஃபோட்டோ ஓகே, டன். பந்தை தூக்கி துறப்பட்டு எஞ்சி போயாச்சு. இங்கே டியூப் ஏற்றுன மாதிரியே காட்டினானுங்க இங்கே ஃபோட்டோவில். அவ்வளவும் ஃப்ராடு. உயிரை காக்க உதவக்கூடிய இரத்த தானத்திலும் கூட மோசடி, ஏமாத்து வேலை, ஃப்ராடு வேலை. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியில் அங்கங்கே ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க இருக்கலாம், மோசடி செய்கிறவங்க இருப்பான். ஒரு கட்சியில் பெரும்பாலும் இப்படித்தான் உட்காந்து இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி கட்சியில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும்? அதுக்கு தான் இப்போ அந்த அக்கெல்லாம் பதறினது. நான் சொன்னல, இங்கே புதுச்சேரியில் ஐயையோ மெசேஜ் வந்துடுது. நீங்கள் எதுக்கும் உங்கள் செல்லெல்லாம் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்களை பாஜகவில் சேர்த்தாலும் சேர்த்துருப்பாங்க. ஏற்கனவே இந்த மிஸ்டு கால் கட்சின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போவே இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. இப்போ திருப்பி தொடர் என்ன வேலை? சீட்டிங், ஏமாற்று, ஃப்ராடு வேலை. இதான் வந்து இப்படியான ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். இவர்கள் தான் மற்ற எல்லாரையும் பார்த்து என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இந்த சீட்டிங், இந்த ஃப்ராட் வேலைங்கிறது இருக்குல்ல, வெறும் இதில் மட்டும் இல்லை, நடந்தா சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் சொன்னேன் இல்லையா, நான் அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சிபிஐ விசாரித்து சொல்லியது எதில்? அந்த தனியார் பள்ளியில், ஒரு கிறிஸ்தவ மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மாணவி திடீரென்று இறந்து போனதற்கு மதமாற்றம் தான் காரணம்னு ஒரு பிரச்சனையை கிளப்பினாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ சிபிஐ அது இல்லைன்னுடுச்சு முதற்கட்ட தகவலில். அப்போ எல்லா இடங்களிலும் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறதுல தொடங்கி காசு வசூலிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது. இப்போ ஆருத்ரா கோல்டு நமக்கு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியும். இந்தியா முழுமைக்கும் இந்த வேலையை தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க. வெட்கமே பட மாட்டாங்க. சீனாவில் இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகளை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி போட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீர்களா? யோகியின் ஆட்சியில் எப்படி வளர்ந்திருக்கிறதுன்னு படத்தை போட்டு தேர்தல் விளம்பரம்.
சீனா கவர்மெண்ட் கேட்குது, டே இது எங்கள் ஊரில் இருக்கிறதுடாங்கண்ணா. எல்லாம் எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? அடுத்த நாட்டில் இருக்கக்கூடிய பாலத்தை எடுத்து போட்டு இங்கே போட்டு இவங்க கட்டின பாலம்லாம் பொத்துன்னு இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு வரிசையா. இவர் ஒரு சிலை திறந்தார் வீர சிவாஜிக்கு, காற்றுல விழுந்துருச்சு, அவ்வளோதான் பாலம், அவ்வளோதான் சிலை. ஆனால் பேசுகிறதெல்லாம் ஸோ இப்படியான ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக பாஜக இன்றைக்கு இருக்கிறது. இந்த கட்சியில் உறுப்பினராக சேருவதற்கு நீங்கள் யோசிங்க, யாராவது விரும்புவார்களா? சேர்ந்தா என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, இப்போ நீங்கள் விஜயதரணியை பார்த்தோம், காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் 3 முறை எம்எல்ஏ நல்லா வச்சுருந்தாங்க. காங்கிரஸில் கிளம்பி எங்கே போனாங்க? பாஜகவுக்கு. இன்றைக்கி பாஜகவில் யாராவது மதிக்கிறாங்களா? ஏதாவது ஒரு பதவி கொடுத்தாங்களா? சகோதரி விஜயதரணி வெளிப்படையாகவே கேட்டு விட்டார். வந்து 6 மாதம் ஆச்சு, சும்மாலாம் வரல, எதிர்பார்த்து தான் வந்தேன், ஆமாம் எனக்கு பதவி கொடுங்கன்ட்டாங்க. தப்பு இல்லை, பொது வாழ்க்கையில் இருந்தவர், பதவியில் இருந்தவர், அதை கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் அவருக்கு இன்னும் பதவி கொடுக்கப்படவில்லை என்பதற்கு இல்லையா இது இங்கே பேசுபொருளாக இருக்க வேண்டுமா இல்லையா? இது பேசணுமா இல்லையா? அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் முழுவதுமாக அவங்க எப்படி தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரியாகத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் எல்லாருக்கும். அங்கே போன ஐயா விபி துரைசாமி இங்கே துணை பொதுச் செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், மிகப்பெரிய பொறுப்பு. பாஜக போனார். இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியுதா? அவருக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கணும்? அவரெல்லாம் எவ்வளோ பெரிய நீண்ட நெடிய அரசியல்வாதி. அவரெல்லாம் நல்ல பொறுப்பில் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு கட்சியாக பாஜகவோட முரண் உண்டு, ஆனால் அவர் அங்கே போயிருந்தார், கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ தொடர்ச்சியாக இது இப்படி ஏற்கனவே போனவங்களுடைய நிலைமை இது. இப்போ இவங்க புதிதாக உறுப்பினர் சேர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் இந்த மாதிரியான மோசடித்தனங்கள் நடைபெறுகிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.